ஜனநாயகனுடைய இதை பார்த்துட்டு நான் ஏதாவது அப்ஜெக்ட் பண்ணேன்னா இப்போ அங்கே வந்து என்ன பண்ணிடுவாங்க, இப்போ வந்து என்எஃப்டிசியில் நடக்க போகுதுன்னா என்எஃப்டிசியில் 4-5 பேர் சுற்றிட்டு இருந்து மொபைலில் எடுத்தாங்க வச்சுங்களேன், யாரெல்லாம் மெம்பர்ஸ் வந்தாங்க, யாரெல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னா நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்றைக்குமே சென்சர் ஸ்க்ரீனிங் வந்து வெரி கான்ஃபிடென்ஷியல், யார் மெம்பருக்கும் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து பல படங்கள் சென்சர் பண்ணியிருக்கேன், அதனால நான் சொல்கிறேன், இது பதிவு பண்ணுறேன். முந்தின நாள் வரையும் அவங்களுக்கு தெரியாது நாளைக்கு சென்சர் இருக்குன்னு. ஓகே, என்ன படம்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாம் வந்து உட்காரும் போது தான், ஏன்னா என் சென்சர் மெம்பரே சொல்லுவாங்க. இப்போ நான் சில டைம் என்ன இருக்குன்னா, என் படம் சென்சரில் திடீர்னு என்னோட நண்பர் மாதிரி ஒருத்தர் பார்த்துருப்பேன், நண்பர்னா பழகிருப்பேன், அவர் உட்காந்துருப்பார். முடிஞ்ச உடனே அப்புறமா நான் கேட்பேன் எப்படி இந்த படம் அப்படின்னு. சார் எனக்கு தெரியாது உங்கள் படம் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏதோ நான் வந்து எனக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நினச்சிக்காதீங்க. காலையில் நான் 9:45 9:50 உள்ள என்ட்ரி ஆகிறேன், என்கிட்ட ஃபார்ம் கொடுக்குறாங்க, அந்த ஃபார்மில் பார்த்தா உங்கள் படம் பேர் இருக்குது. ஓகே, அப்போ தான் எனக்கு தெரியும். இதுதான் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆஃப் சென்சர் போர்ட். இது ஃபங்க்ஷனிங் எனக்கு தெரிய தொட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா சில டைம் வந்து நான் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஃப்ரெண்டை பார்த்துருக்கேன், அப்புறம் நான் என்கிட்ட சொல்லவே இல்லை இவர் நம்ம படத்தை பார்க்க வரார் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் அவங்க என்கிட்ட கிளாரிஃபை பண்ணும்போது தான் எனக்கு இந்த ப்ராசஸ் தெரியும். நான் சும்மா இமேஜினேஷனில் கட்டுக்கதையெல்லாம் சொல்ல, அவங்க அப்படி தான் சொல்ல மாட்டாங்க. அப்போது இந்த ரிவைசிங் மட்டும் எடுத்து பாருங்களேன், எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அங்கே வர மெம்பர்லாம் யாராவது நோட் பண்ணிட்டே இருந்தாங்க வச்சுங்களேன், நாளைக்கு அந்த மெம்பர்லாம் என்ன பயப்படுவாங்க, நாளைக்கு நம்ம ஏதாவது அப்ஜெக்ட் பண்ணி இந்த படத்தில் ஏதாவது அப்ஜெக்ட் பண்ணால் நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ. ஓகே, வருமா இல்லையா? இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி ப்ராசஸை ஏன் வந்து மீடியாக்கள் மெயின்டைன் பண்ண மாட்டேங்குது? ஓகே, ஏதோ ஒன்று ப்ரொடியூசர் வந்து தகவல் வந்ததுன்னா தகவல் அவர் யாரோ ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி, அந்த ஃப்ரெண்டு வந்து உலகத்துக்கு சொல்லி, ஏதோ ஒரு வகையில் மீடியாவுக்கு சொல்லி, மீடியாவும் அதை பெருசாக ப்ரொமோட் பண்ணி ஹெட்லைன் நியூஸாக வருது எல்லா சேனல்லையும், என்எஃப்டிசியில் 2 o'clock அப்படின்னா அவ்வளோதான், அந்த மெம்பர்ஸ்க்கு என்ன வரும்? ஓகே, முந்தின நாள் இவங்க சொன்னாங்கன்னா என்எஃப்டிசியில் நாளைக்கு வந்துருங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும் அவங்களுக்கு? ஜனநாயகம் தான் நம்மளை கூப்பிட்றாங்க, தெரியுமா தெரியாதா? அப்போ என்ன சொல்லுவாங்க? சார் எனக்கு தேவையில்லாத ரொம்ப சார் நான் வரல சார். ஓகே, அப்படிதான் சொல்லுவாங்க. முந்தின நாள் வந்து அவங்களுக்கு வந்து முந்தின நாள் ஈவினிங் வந்திருக்கு தகவல், ஓகேங்களா? மத்தியானம் வரையும் வந்து இப்போ வந்த நியூஸ் தான் சொல்கிறேன், நம்மளுக்கு எதுவும் அஃபிஷியலாக அவங்க சொல்லலை. ஓகே, வந்த நியூஸ் எல்லாரும் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க, மத்தியானம் வரையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க, ஈவினிங் நைட் 9 o'clock ஒரு மெயில் அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரி வந்து கேன்சல் ஆயிடுச்சு ஷோ பிகாஸ் மெம்பர்ஸ் ஒருத்தர் உடம்பு சரியில்லை அப்படின்னா, ஒன் ஆஃப் த மெம்பர் என்ன பண்ணியிருப்பாரு, டெஃபினட்டாக ஃபீல் பண்ணியிருப்பாரு, நம்ம தேவையில்லாத உங்களை போய் மாட்ட வேடாப்பா அப்படின்னு மெயில் போட்டிருப்பாரு, எனக்கு உடம்பு சரியில்லை, ஓகே ஐம் சாரி, ஐம் சஃபரிங் வித் ஃபீவர், ஐம் நாட் இன் பொசிஷன் டு கம் அட் 2 o'clock டுமாரோ. ஏங்க 2 o'clock டுமாரோக்கு எப்படிங்க முந்தின நாள் நைட்டு அனுப்புவார் அவர்? ஃபீவர்னா நைட்டு ஃபுல்லாக இருக்கு, மறுநாள் ஃபுல்லாக இருக்குமா என்ன? நைட் இருக்கும், மார்னிங் கூட குறைஞ்சிடலாம், ஒரு 3 hourல என்ன எடுப்பது? இது வந்து ஒரு உருவான ஒரு பயம்தான், உருவான ஒரு சின்ன வரி, நம்ம எதுக்கு போய் இதில் கான்ட்ரவர்சியில் மாட்டணும் அப்படின்னு.